இருக்கின்ற இந்த சகோதரர்களையும் பெரியவர்களையும் நண்பர்களையும் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன நம்பிக்கையா இருக்கு, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் 2 அமைச்சர்கள் இல்ல, இன்னும் அமைச்சர்களை நாம் உருவாக்குவோம். இந்த கூட்டணியில அருமைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுடைய அரசு தொடர்வதற்காக, அருமைக்குரிய நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதற்காக நாம் உடன் நிற்போம் என்பதில் மட்டும் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்வதை போல 2029 நம்முடைய நம்பிக்கை என்பது எப்படி நம்ம பெருந்தலைவர் காமராஜரோ அதை போலவே நம்முடைய வருங்காலம் என்பது ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியை தவிர யாரும் தலைவர் கிடையாது தமிழ்நாட்டில். காங்கிரஸை பொறுத்த மட்டும் நம்முடைய முகம் என்பது ராகுல் காந்தி அவர்கள் தான். ராகுல் காந்தியை முன்னிறுத்தி தான் நம்ம எலெக்ஷன் நிற்க போறோம். 2029 தேர்தல் என்பது ராகுல் காந்தியா மோடியா தான் தேர்தல். ராகுல் காந்தி ஒரு பக்கம், மோடி ஒரு பக்கம். யாரெல்லாம் ராகுல் காந்தியோட இருக்கியோ இரு, யாரெல்லாம் மோடியோட இருக்கியோ போ. மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் இந்தியாவில் நீட் இல்லாம போகணும்னா ராகுல் காந்தி வரணும். தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை வாய்ப்பு மீண்டும் அதே பொலிவோடு வரணும்னா ராகுல் காந்தி வரணும். அதே மாதிரி நம்முடைய ஊழல் இல்லாத பெட்ரோல் டீசல் விலை குறையணும்னா ராகுல் காந்தி வரணும். இப்படி பல வகையிலே ராகுல் காந்தி மட்டும்தான். ஜிஎஸ்டிங்கிற கொடுமையில இருந்து விடுவிப்பு வர வேண்டும் என்றால் ராகுல் காந்தி வர வேண்டும். இப்படி ராகுல் காந்தி மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்யக்கூடியவர். ராகுல் காந்தியால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை மோடி கொடுக்க மறுக்கிறார். நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களை மோடி கொடுக்காதனுடைய விளைவாகத்தான் தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனையும் வருது. நமக்கு வர வேண்டிய மெட்ரோ வரமாட்டேது. கோயம்புத்தூரா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், வேலூரா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், மெட்ரோ கொடுக்கிறதுக்கு தயாராக இல்ல மோடியினுடைய அரசு. அது எல்லாம் மாறணும்னா ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும். நம்முடைய எதிர்காலம் என்பது ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் தமிழகத்திற்கு நல்லது நடக்கும். திரு விஜய் அவர்களுடைய அரசுக்கு துணையாக மத்திய அரசு இருக்க வேண்டும் என்றால் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதை நான் எடுத்து சொல்லணும் என்பதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதோட கடைசியா போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்ட்டையும் ஒன்றே ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு தேவையில்லாம ஆர்எஸ் பாரதி குறுக்க வந்துட்டார். அதனால அவரு ஆர்எஸ் பாரதியை பொறுத்தவரைக்கும் அந்த அவரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்திலிருந்து அரைமீசை பாரதி என்று அழைக்கப்படுவார். அவர் ஏனென்றால் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு கார்பரேஷன்ல தாவாய்க்காவோ அல்லது கூட்டணி கட்சிகளோ ஜெயிச்சுட்டா நான் அரைமீசை எடுத்துக்கிறேன்னு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. அதாவது 26 கார்பரேஷன் இருக்கு தமிழ்நாட்டில். 26 கார்பரேஷன்ல ஒரு கார்பரேஷன், அதாவது மாநகராட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அரைமீசை எடுத்துக்கிறேன் ஆர்எஸ் பாரதி. அதனால ஜனவரிக்கு அப்புறம் நாம் அவரை ஆர்எஸ் பாரதியை அரைமீசை பாரதி என்று அழைப்போம். இரண்டாவது, அவர் சொல்லியிருக்காரு நம்மளை பத்தி, தேவையில்லாம இதெல்லாம் பேச்சு தேவையா? நான் பாட்டுக்கு தானே போய்கிட்டு இருந்தேன், நான் தேவையில்லாம இந்த பேச்செல்லாம் தேவை, நான் பாட்டு ஒரு 10 நாளா எதுவுமே பேசல இதெல்லாம் பத்தி. ரவீந்திரநாத் தாகூர் பேருன்னு நினைப்பான் நம்மளை பத்தி. திரு பாரதி அவர்களே, பேரே உங்களுக்கு தப்பா வச்சிருக்கா, இருந்தாலும் பொறுத்துக்கிறோம் நாங்க. சரியா? ஒரு பாட்டு பாட தெரியாது, ஒன்றும் பாட தெரியாது, கவிதை எழுத தெரியாது, பேசுறதெல்லாம் வாயை திறந்தாவே வெறும் மெட்ராஸ் சாக்கடை தான் வாசம் வருது. இதை வச்சுக்கிட்டு எந்தெந்த பேச்சு பேசிக்கிட்டு காங்கிரஸ்காரனை பேசுறதுக்கு? ரவீந்திரநாத் தாகூர் பேரன் இல்லைன்னா நான் பெருந்தலைவர் காமராஜருடைய பேரன். நான் பெருந்தலைவர் காமராஜரை முழுமையாக நம்புபவர். என்னைய பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்காரன் நேர்மையானவன். நான் நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன், எது இருந்தாலும் சரி நாங்க நேர்மையானவர்கள். எங்களை பொறுத்த மட்டும் நீ என்ன சொன்ன, கவர்னர் ஆட்சி, கவர்னர் பதவி தேவையில்லை. யார் இருக்கும்போது? ரவி இருக்கும்போது, ஆர்.என். ரவி இருக்கும்போது கவர்னர் ஆட்சியை கவர்னரே தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு. ரவி போ, ரவி போ, ரவி போன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கடைசியா இப்ப அலேக்கர் வந்ததுக்கு அப்புறம் போய் பெட்டிஷன் கொடுக்குறியப்பா. அந்த அலேக்கர் கவர்னர்கிட்ட போய் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி, முதல்ல சிபிஐ வரக்கூடாது, நீ சிபிஐ தமிழ்நாட்டுக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாது. நீ இப்ப பாத்தீங்கன்னா சிபிஐயும் வரணுமா? அதை போய் கொடுக்கிறது கவர்னரா? என்னப்பா ஆச்சு? 17ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறத்துல இவ்வளவு பல்ட்டியா? முதல்ல கவர்னர் வேணாம் நீ, இப்ப பார்த்தா கவர்னர், அதே கவர்னர்கிட்ட போய் சிபிஐ வேணாம் நீ, அதே பல்ட்டி. ஏன் இதை கேட்டா எங்க மேல கோவம். ரவீந்திரநாத் அவருடைய பேரனு பதில் தெரிஞ்சா பதில சொல்லுப்பா பாரதி. பெரிய மனுஷனா இருக்கேன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்க. என்னட்டா உன்னை மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க, உங்களுடைய வார்த்தைகள்ல மரியாதை இருக்கணும். காங்கிரஸ்காரனை பொறுத்த மட்டும் கேட்டுட்டு போறதுக்கு ஒண்ணு, அதெல்லாம் அந்த காலம் மலையேறிடுச்சு. வந்தே மாதரம் ஜெயந்த் சொல்றவங்களாம் காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ்ல காந்தி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நேதாஜியும் இருந்த கட்சி தான் அந்த கட்சி. நேதாஜி இருந்து சுபாஷ் சந்திர போஸ் இருந்த கட்சி என்பதை மறந்துட வேணாம். எங்களை பொறுத்த மட்டும் வெறும் காந்தியை மாதிரி கன்னத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம் நினைக்காதீங்க. திருப்பி அடிக்கவும் தெரியும் காங்கிரஸ்
காங்கிரஸ்காரனுக்கு என்பதை மறந்து விட வேண்டாம் என்பதை சொல்லிக்கிறேன். ஏனென்றால் நாங்க பாட்டுக்கு தான் இருந்தேன், நான் பாட்டுக்கு தான் பிரச்சனை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் பாட்டு காமராஜரை பத்தி பேச வந்தேன். தேவையில்லாம இழுத்து விட்டு இந்த அரமிச பாரதி தேவையில்லாம இதெல்லாம் தேவையா? முதல்ல உங்களுடைய கொள்கையில தெளிவா இருங்க. பல்ட்டி அடிக்காதீங்க. பல்ட்டி அடிக்கிறது பேர் கிடையாது. எதுக்கு கவர்னர் நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொன்னீங்களே, இப்ப போய் கவர்னர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது ஏன்? சிபிஐ தேவையில்லையே, தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாது இல்லை, இப்ப சிபிஐ விசாரணை கேட்கறீங்க, ஏன்? கேட்டா கோவம் வரும். நம்மை பொறுத்தப்பட்டு நம்ம ஒண்ணு குதிரைக்காலமான கேட்கல. நம்ம கவர்னர் வேணாம்னு சொல்ல மாட்டோம். காங்கிரஸ் கட்சி கவர்னர் வேணாம்னு சொல்லாது. கவர்னர் வேணும். மத்திய அரசினுடைய பிரதிநிதியா கவர்னர் இருக்கணும். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை. ஆனா கவர்னர் நேர்மையா இருக்கணும், கவர்னர் நடுவுநிலையோட இருக்கணும், கவர்னர் ஒரு அரசியல்வாதியா இருக்க கூடாது. பாஜக காரர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாஜகவினுடைய கமலாலயம் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டினுடைய கவர்னர் அலுவலகம். பாஜகவினுடைய ஆபீஸை மூடிவிட்டு அண்ணாமலை வந்து கட்சியை உடைச்சிட்டு போனதுனால புது கட்சி ஆரம்பிச்சு எல்லா பிஜேபி காரங்களும் அங்கே போயிட்டாங்க. போனதுடைய அண்ணன் நாயந்திரன் கடையை காலி பண்ணிட்டு போய் நெல்லையில உட்கார்ந்து இருக்காரு. அவர் வாட்டுக்கு அல்வா கதையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் இந்த பிஜேபி அரசியல் எல்லாத்தையும் பார்க்கிற வேலையை கவர்னர் கொடுத்தார். கவர்னர் அல்லேக்கர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பாஜகவினுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். இதை எதிர்க்கிறோம். அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கவர்னர் பண்ற வேலையா என்ன? அமித்ஷா அவர்களிடம் வாங்கிட்டு வந்த வேலையை என்ன பண்றாரு? இந்த அரசை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும், இந்த அரசுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கணும். குதிரை பேரம், கழுதை பேரம், யானை பேரம், அந்த பேரம், இந்த பேரம் கதையை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடினா இவர்களை பொறுத்த மட்டும் இவர்களால் பொறுக்க முடியவில்லை பாஜக காரர்களால், RSS காரர்களால். ஏனென்றால் ஒரு நேர்மையான ஆட்சி வந்திருக்கு, ஒரு நேர்மையான அமைச்சர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி அதில் அமைச்சரவையில் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் அதில் அமைச்சரவையில் இருக்காங்க, முஸ்லீம் லீக் அதில் அமைச்சரவையில் இருக்கு. இதனால அவர்களால் பொறுக்க முடியல. திரு விஜய் அவர்களுடைய நேர்மையான ஆட்சியை இவர்களால் பொறுக்க முடியல. யாரெல்லாம் பொறுக்க முடியலையோ அவர்களால் ஒன்று சேர்றாங்க. ஒரே நேரத்தில் பாத்தீங்கன்னா 3 கட்சி போய் கவர்னர் போய் ஒரே காப்பி பேஸ்ட் பண்ண பெட்டிஷனை கொண்டு போய் கொடுக்குறாங்க. எல்லாம் குதிரை பேரமா. 3 கட்சி பேரை நான் சொல்ல விரும்பல. அதுக்கு முந்தா நாள் ஆண்ட கட்சி, டெல்லியில ஆண்ட கட்சி. இந்த 3 கட்சியும் போய் ஒரே நாள் 3 மணி 4 மணி 5 மணி டைம் கொடுத்து பார்க்கிறது எந்த விதத்துல நியாயம்? இது என்ன கவர்னர் அலுவலகம் என்ன கூட்டணி பேசுற இடமா? கவர்னர் அலுவலகம் என்ன பாஜகவினுடைய அரசியலை பண்ற இடமா? இதை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை பொறுத்த மட்டும் இதற்காகத்தான் பாஜக காரர்களுக்கு 4 MLA இருந்துச்சு, ஒத்த இடம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஊட்டியில தப்பி தவறி நம்மால கொஞ்சம் நல்லா வேலை பார்த்துருந்தாங்கன்னா அந்த வேலையை முடிச்சிருக்கலாம். நம்மளை பொறுத்த மட்டும் நாம் விட்டது ஊட்டியில நம்ம கோட்டை விட்டுட்டோம். நம்மை பொறுத்த மட்டும் ஊட்டியில நம்ம வெற்றி பெற்றிருந்தால் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் கிடைக்க போறது சைபரா இருந்திருக்கும். பாஜக தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராத கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும். பாஜக அழிந்து கொண்டிருக்கின்ற கட்சி. பாஜகவினுடைய RSS திருப்பி பி பிளான் போட்டு இன்னொரு கொட்டையை மறைக்காத ஒரு ஆளை அனுப்பி விட்டுருக்கு, அது வேற விஷயம். ஆனா நம்மை பொறுத்த பாஜகவை எதிர்த்து நாம் என்றும் நிற்போம். RSS எதிர்த்து என்றும் நினைக்கின்ற தலைவர் நம்முடைய ராகுல் காந்தி இருக்கிறார். அவரோடு சேர்ந்து பாராளுமன்றத்தில் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளுக்காகவும் தமிழகத்திற்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் எதிர்த்து நிற்போம் என்று சொல்லி பெருந்தலைவர் நாம வாழ்க ராகுல் காந்தியுடைய தலைமையில் 2029 ஆட்சி அமைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.